சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம், நிதன்ஜாகு எங்கே? அமெரிக்கா மௌனம் காப்பது என் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் இஸ்ரேலின் கருத்துக்கள் என்ன, ஈரான் கூறுவது என்ன என்றவாறாகத்தான் இந்த காணொலி அமையப் போகின்றது. வாங்க காணொலிக்குள் போகலாம். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சில நாட்களுக்கு முன்பு ஈரான் நடத்திய தாக்குதலில் இறந்து விட்டதாக பல்வேறு ஊடகங்களும் சமூக ஊடக கணக்குகளிலும் தகவல்கள் பரவி வருகின்றன. வெள்ளிக்கிழமை மார்ச் 13 அன்று சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட ஒரு காணொலி மூலம் நெதன்யாகு 2 நாட்கள் இல்லாத பிறகு மீண்டும் தோன்றினார். ஆனால் அந்த காணொலி உண்மையானதென்று சரிபார்க்கப்பட்டாலும் இஸ்ரேல் பிரதமர் இறந்துவிட்டார் என்ற வதந்திகளும் கோட்பாடுகளும் தொடர்ந்தும் பரவி வருகின்றன. ஈரானுடனான மோதல்கள் நடந்து கொண்டிருந்த போதிலும் கடல்சார் வர்த்தகத்தை தொடர்வதை மேற்பார்வையிடுவதற்காக நெதன்யாகு மார்ச் 10 அஷ்டோட் துறைமுகத்திற்கு சென்றபோது இஸ்ரேலிய பிரதமர் கடைசியாக பொதுவெளியில் காணப்பட்டார். அப்போதிருந்து அவர் சமூக ஊடகங்களிலிருந்து விலகியிருந்தார். அவரது மரணத்திற்கான ஆதாரங்கள் என்று அழைக்கப்படுகின்றவற்றில் ஒன்று பெஞ்சமின் நெதன்யாகு இறந்துவிட்டதாக கூறும் ஒரு வீடியோ பரவி வருகின்றது. அதில் அந்த காட்சி காட்டப்படுகின்றது. இருப்பினும் XAI குரோக் அது போலியானது என்றும் இஸ்ரேலிய பிரதமர் உயிருடன் இருக்கின்றார் என்றும் உறுதிப்படுத்தினார். இல்லை, இந்த கூற்று தவறானது. இஸ்ரேலின் பிரதமராக பெஞ்சமின் நெதன்யாகு உயிருடன் இருக்கின்றார் என்றும் சுறுசுறுப்பாக இருப்பதாகவும் இஸ்ரேல் தரப்பால் கூறப்பட்டது. மார்ச் 12 அன்று ஒரு நேரடி செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசினார். ஈரானுடனான மோதல் குறித்து சமீபத்திய அறிக்கைகளை வெளியிட்டார். தாக்குதல் நடந்த இடங்களை பார்வையிட்டார். மேலும் பொது கடமைகளை செய்து வருகின்றார் என்று அதிகாரப்பூர்வ இஸ்ரேலிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன என்று கூறப்பட்டது. ஆனால் மார்ச் 8 முதல் சமூக ஊடகங்களிலிருந்து விலகி இருக்கின்ற அவரது மகன் யாயர் நெதன்யாகு இல்லாதது மற்றும் ஒரு ஆதாரமாகும். நேற்று நடைபெற்ற ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடந்த தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பிரதமர் கலந்து கொள்ளவில்லை என்றும் கூறப்படுகின்றது. அதற்கு பதிலாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கேட்ஸ் தலைமை தாங்கினார். இருப்பினும் இதுவரை பிரதமர் நெதன்யாகுவின் மரணத்தை எந்த இஸ்ரேலிய அல்லது அமெரிக்க அதிகாரிகளும் உறுதிப்படுத்தவில்லை. உறுதிப்படுத்தப்பட்டால் அது ஒரு குறிப்பிடத்தக்க இஸ்ரேலிய அதிகாரியையும் அமெரிக்க அதிபர் டிரம்பின் தீவிர கூட்டாளியையும் இழப்பதை குறிக்கும் என்றும் அவர் இந்த விடயத்தில் அமைதியாக இருக்கின்றார் என்றும் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. பிப்ரவரி 28 அன்று அமெரிக்கா மற்றும் ஈரானின் ஏவுகணைகள் ஈரானின் உள்கட்டமைப்புகளை சேதப்படுத்திய போது ஈரானின் முன்னாள் உச்சத் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி இறந்தார். ஆரம்பத்தில் ஈரானிய அரசாங்கம் வதந்திகளை மறுத்தது. ஆனால் சில மணி நேரங்களுக்கு பிறகு அவரது மரணம் உறுதி செய்யப்பட்டது. இதேவேளை வதந்திகள் வேகமாக பரவிய போதிலும் அமெரிக்க நிர்வாகம் இது குறித்து அமைதி காத்து வருகின்றது. போர்க்காலங்களில் இதுபோன்ற செய்திகள் பரப்பப்படுவது வழக்கம் என்றும் இஸ்ரேலிய தலைவரை பொதுவெளியில் வரவழைக்க அல்லது அரசு நிர்வாகத்தின் மீதான நம்பிக்கையை சிதைக்கவே இத்தகைய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. இதற்கிடையில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உதவி கேட்டதாக இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலிடம் தெரிவித்தார். நெதன்யாகு என்ன விவாதிக்க விரும்புகின்றார் என்பதை அந்த அதிகாரி கூறவில்லை. இதிலும் ஒரு மர்மம் ஒளிந்துள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை இஸ்ரேலுக்குள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தளபதிகள் மறைந்திருந்ததாக கூறப்படுகின்ற 10 இடங்கள் மீது துல்லியமான தாக்குதல்கள் நடத்தியதாக அறிவித்திருக்கின்றது. ஈரானின் கெடம் அல் அன்ஷியா மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் ஜுல்ஃபகாரி இந்த அறிவிப்பை வெளியிட்டார். ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் என்ற பெயரிலான இந்த தாக்குதல்கள் டெல் அவீவ், ரிஷான், லியோன் மற்றும் ஷாம் ஆகிய இடங்களில் நடத்தப்பட்டதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் அமெரிக்க படைகள் குவிந்திருந்ததாக கருதப்படுகின்ற கிங், சுல்தான், விக்டோரியா மற்றும் ஏர்ஃபில் ஆகிய தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறுகின்றது. இருப்பினும் இந்த தாக்குதல்கள் குறித்து எந்தவொரு சுயாதீன உறுதிப்படுத்தலும் இதுவரையில் கிடைக்கவில்லை. எந்தவொரு முன்னணி ஊடகமும் அல்லது அதிகாரப்பூர்வ தரப்பும் உயர்மட்ட அமெரிக்க அல்லது இஸ்ரேலிய தளபதிகள் உயிரிழந்ததாகவோ அல்லது காயமடைந்ததாகவோ தெரிவிக்கவில்லை. இந்த கூற்றுக்கள் அனைத்தும் தவறானவை அல்லது குழப்பத்தை விளைவிக்கக்கூடியவை என்றும் உண்மை கண்டறியும் குழுக்கள் நிரூபித்திருக்கின்றன. ஆனால் இவையெல்லாம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் பின்னணியில் இயங்குவதால் இந்த தகவலையும் எம்மால் உறுதிப்படுத்த முடியவில்லை. வைரலாகும் படங்கள் திருத்தப்பட்டவை அல்லது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டவை என்றும் கூறப்படுகின்றது. நெதன்யாகு மீதான தாக்குதல் குறித்து எந்தவொரு அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் செயற்கை நுண்ணறிவு உருவாக்கிய உரையை பற்றி முன்னாள் இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர் யாஷ் கலோவா சில கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார். அதாவது வினோதமான விளக்க காட்சியின் நம்பகத்தன்மை மற்றும் தாக்கங்களை கேள்விக்குள்ளாக்கி இருக்கின்றார். மார்ச் 13 அன்று தன்னுடைய எக்ஸ் கணக்கில் ஒரு பதிவில் பிரிட்டன் தொழிலாளர் கட்சியின் தலைவர் இஸ்ரேலிய பிரதமரின் சமீபத்திய AI உருவாக்கிய உரை குறித்து தனது குழப்பத்தையும் வெளிப்படுத்தினார். அதில் 6 வீரர்களுடன் நெதன்யாகு உட்பட சில விசித்திரமான முரண்பாடுகள் இடம்பெற்றிருந்தன. இது உண்மையில் நடந்ததா? இஸ்ரேலிய நெதன்யாகுவின் செயற்கை நுண்ணறிவு உரையை வெளியிட்டது என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டது. அதில் பிரதமர் 6 வீரர்களை வைத்திருந்தார். அவர் எங்கே? பென்கிவிர் எங்கே? மேலும் எந்த மேற்கத்திய செய்தி நிறுவனமும் ஏன் இந்த கேள்விகளை கேட்கவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அவரது கேள்விகள் நெதன்யாகு
நெதன்யாகு மற்றும் இஸ்ரேலிய அமைச்சர் டேமர் பென்குவிர் ஆகியோரின் இருப்பிடம் மற்றும் இந்த குழப்பமான முன்னேற்றங்கள் குறித்து மேற்கத்திய ஊடகங்களின் மௌனம் ஆகியவற்றையும் ஆழமாக ஆராய வலியுறுத்தியுள்ளது. இந்த கொந்தளிப்பான பின்னணியில் நெதன்யாகு திடீரென்று பொதுமக்கள் பார்வையிலிருந்து வெளியேறியது ஊகங்களுக்கும் வழிவகுத்தது. அதிகரித்து வருகின்ற ராணுவ பதட்டங்கள் மற்றும் ஈரானின் பதிலடி தாக்குதல்களுக்கு மத்தியில் அவர் பங்கேற்காதது அதிகரித்த பாதுகாப்பு கவலைகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்றும் தகவல்கள் கூறுகின்றன. எனினும் எந்த தகவல்களும் இதுவரையில் நெதன்யாகு இறக்கவில்லை என்பதையே கூறுகின்றன. ஆனால் ஈரானிய ஊடகங்கள் தொடர்ந்தும் அவர் இறந்துவிட்டதாகவே தகவல்களை வெளியிட்டு வருகின்றன. இதற்கிடையில் அமெரிக்கா இந்த வதந்திகளுக்கு கருத்துக்கள் கூறாமல் மௌனம் காத்து வருகின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.